வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்டரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இப்போ ஃபில்டர் அப்படின்னா ஒரு நார்மலாக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம ஆவரேஜாக படிக்கிறவங்க, ஹையில் படிக்கிறவங்க அப்படிங்கிறத செப்பரேட்டராக நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கே எக்ஸலில் நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ்னால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணாமல் வந்து ஃபில்டர் வச்சுருக்கேன். அப்போ நான் வந்து என்கிட்ட வந்து செல்லில் நான் இந்த செல்லில் இருக்கேன், B6 செல்லில் நான் இருக்கேன். இப்போ எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும், ஃபில்ட்ரு போடணும் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆரோ மார்க் மாதிரி வந்துருச்சு. ஓகே, இப்போ ஆரோ மார்க் வந்தனால எனக்கு என்னென்னா நான் வந்து ஃபில்டர் வந்து நான் நார்மலாக போட்டுக்கலாம், ஓகேங்களா. இதே நான் வந்து அட்வான்ஸாக ஒரு ஃபில்டர் செக்ஷன் தனியாகவே எனக்கு வியூ ஆகணும் அப்படின்னா நம்ம டேட்டா அப்படிங்கிற மெனு பாரில் போனீங்கன்னா இங்கே தனியாக ஒரு ஃபில்டர் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நம்ம ஃபில்டரை எங்கேயாவது எடுத்துட்டோம்னா எனக்கு ஃபில்டர் வந்து என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. நான் இப்போ திரும்ப ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிரும், ஃபில்டர் அப்படிங்கிறது எனக்கு வியூ ஆகி வந்துடும். இப்போ ரோல் நம்பர் அப்படின்னா எனக்கு மினிமமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு 1000 ரிஜிஸ்டர் நம்பரை பொறுத்த வரைக்கும் 36 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 36 ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு என்ன ஆகணும்னா இதில் பாஸ் யார், ரிசல்ட்டில் பாஸ் யார், ஃபெயில் யார் அப்படிங்கிற பாஸ் மட்டும் எனக்கு வேணும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபில்ட்ரு போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி ஃபில்ட்ரு போடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த ஆரோ மார்க்குங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஆல் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு பாஸ் ஆனவங்க மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பாஸ் ஆனவங்க மட்டும்தான் எனக்கு என்ன ஆயிடுச்சு, பாஸ் ஆனவங்க மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. இதே எனக்கு ஃபெயில் ஆனவங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து பாஸில் உள்ள டிக்கை நான் எடுத்துவிட்டு ஃபெயிலில் உள்ளவங்கள டிக் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபெயில் அப்படிங்கிறத ஓகே கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலில் உள்ளவங்க மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, வியூ ஆகி எனக்கு வந்துருச்சு. எனக்கு வந்து எனக்கு வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப நான் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, வியூ ஆகி எல்லாமே வந்துருச்சு. ஓகே, இப்போ கே இருக்குது, ஏ இருக்குது, ஓ இருக்குது, மேக்ஸிமம் நம்பராக இருக்குது, அதர் ஆல்ஃபபெட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒன்லி ஃபார் ஜேயில் உள்ளவங்க மட்டும் வேணும், எம்மில் உள்ளவங்க மட்டும் வேணும், ஆரில் உள்ளவங்க மட்டும் வேணும், லெட்டர்ஸ் அப்படிங்கிறது வேணும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட்ஸில் தானே நான் சொன்னேன், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஃபில்டர் அப்படிங்கிறதுல கண்டைன்ஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டைன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு கீழே உள்ளவங்க வேணும். அப்படிங்கிறதுக்காக ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் செலக்ட் பண்ண ரேஞ்ச் மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிளிக் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா திரும்ப நான் வந்து ஃபில்டரை நான் எடுத்து விட்றேன், திரும்ப வியூ பண்ணுறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ எனக்கு வியூ ஆயிடுச்சு. நான் இப்போ எதுவுமே நான் செலக்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஃபில்டர் கண்டைன்ஸ் இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா ஆர் கொடுப்போம். ஆர் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஆரில் உள்ளவங்க இல்லாமல் எனக்கு ஆர் இருக்கிறவங்க எல்லா பேருமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. இங்கே ஆறு இருக்குது, இங்கே ஆறு இருக்குது, இங்கே ஆறு இருக்குது, இங்கேயும் ஆறு இருக்குது, இங்கேயும் ஆறு இருக்குது, யார் இருக்கிற பர்சன் எல்லாமே எனக்கு வியூ ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் கேல உள்ளவங்க ஏல உள்ளவங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வியூ ஆகணும் அப்படின்னா அது எப்படின்னு இங்கே பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நேமில் எனக்கு நிறையா பேர் இருக்காங்க. இதில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் ஏல உள்ள ஸ்டார்ட் பண்ணுறவங்கன்னா எனக்கு வேணும், இல்லை கேல ஸ்டார்ட் பண்ணுறவங்க வேணும் அப்படின்னா நம்ம ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இப்போ 1 by 1 ஏல உள்ள பர்சன் பியில் உள்ள பர்சன் நம்ம வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் டெக்ஸ்ட் ஃபில்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கலாம். அதிலே நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஈக்குவல், டஸ் நாட் ஈக்குவல், பிகின் வித், எண்ட்ஸ் வித், கன்ஸ்டைன்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் ஆப்ஷன்
ஆப்ஷன்ஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா பிகின்ஸ் வித்தில் நான் எனக்கு ஜஸ்ட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எம்மில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக எம்மில் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எம்மில் என்ன யார் யார் இருக்காங்களோ எனக்கு வியூ ஆகி வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இல்லை என்ஸ் வித்துலேருந்து ஃபில்டரை நான் இப்போ எடுத்து விட்றலாம். ஃபில்டரை நான் இப்போ எடுத்து விட்றேன். திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஃபில்டரில் என்ஸ் வித்தில் நான் என்ன கொடுக்குறேன்னா ஏ அப்படிங்கிற முடிகிற லெட்டர்லேருந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏல எத்தனை லெட்டர்ஸ் முடியுமோ அத்தனை லெட்டர்ஸுமே எனக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா திரும்ப நான் வந்து கிளியர் பண்ணி விட்றேன். கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுக்குறப்ப நான் வந்து கன்ஸ்டைன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். கன்டைன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா என்னென்ன லெட்டர்ஸ் கொடுக்குறோன்னா அந்த லெட்டர்ஸ் எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹச் அப்படிங்கிறத கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பேரில் எல்லாத்துலேயுமே ஹச்சுங்கிறது இன்வால்வ் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா, இதில் ஹச் இதில் ஹச் இதில் ஹச் அப்படிங்கிறது எனக்கு இன்வால்வ் ஆகி வந்துருச்சு. கார்த்திகாவில் எனக்கு ஹச் வரும், கீர்த்தி, அனுஷா, ரமேஷ், நித்யா, காயத்ரி, மைக்கேல் அப்படிங்கிறது எனக்கு மோர் தென் வந்து எனக்கு ஹச் இன்வால்வ் ஆகிற நேம் எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, வியூ ஆகி எனக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ டெக்ஸ்ட் ஏரியாவில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்தோம். இதே நம்பரில் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா இப்போ நான் டோட்டலில் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் ஃபில்டர் அப்படிங்கிறதுல நான் வந்து டாப் 10ல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, டாப் 10ல் 10 ஐட்டம்ஸ் இருக்குன்னா டாப் 10ல் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, வியூ ஆகி எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, எத்தனை பேர் இருக்காங்க டாப் 10லனா இப்போ மோர் தென் வந்து ஹை பொசிஷனில் இருக்கவங்க இல்லை கீழே இருக்கிறவங்க எனக்கு வந்துருச்சு. இதே வந்து மோர் தென் ஆப்ஷன்ஸ் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா திரும்ப நான் ஃபில்டரை வந்து நான் கிளியர் பண்ணி விட்டு இப்போ நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். நம்பர்ஸ் ஃபில்டரில் போய்ட்டு ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன ஈக்குவல்ஸ் கூட மோர் தென் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, நான் வந்து ஈக்குவல்ஸ் கொடுக்காம நான் வேறு ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ டஸ் நாட் ஈக்குவல் லெஸ் தென் கொடுத்து பார்ப்போம். அப்போ நான் லெஸ் தென் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா நம்பர்ஸ் நான் கொடுக்கணும். அப்போ நம்பர்ஸ் கொடுக்கணும்னா நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 250 அப்படிங்கிறத நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, 250க்கு உள்ள லெஸ் தென் எல்லாருமே எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, 250க்கு கீழே உள்ளவங்க எல்லா பர்சனுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, வியூ ஆகி எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ டெக்ஸ்ட்லேயும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம் அண்டு நம்பர்ஸ்லேயுமே நம்ம ஃபில்டர் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன டாபிக்னா அட்வான்ஸ் ஃபில்டர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான். இப்போ அட்வான்ஸ் ஃபில்டர்னால் என்ன, ஹோலாக ஒரு ஷீட்டில் எப்படி அட்வான்ஸ் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 5 நேம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 நேமை நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி இதில் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை யூஸ் பண்ணி நான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்ட்ரி பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு அதுவும் சேர்த்து ஃபில்டராக எனக்கு வந்துருச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நான் வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு வியூ ஆகுதா? ஓகே, இப்போ வியூ ஆகும். இதை நான் வந்து என்ன ஸ்பெஷல் பேஸ்ட் கொடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பெஷல் பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ணுறேன்னா செப்பரேட்டாக நான் அதை வந்து டெலீட் பண்ணி விட்றேன். டெலீட். ஓகே, இப்போ நான் வந்து இதை நான் காப்பி பண்ணேன்ல, இதை காப்பி பண்ணி மினிமம் எத்தனை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா 7 மெம்பர்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு 5 மெம்பர்ஸ் போதும். 5 மெம்பர்ஸை நான் வந்து 6 இப்போ 5. ஓகே, 5 நம்பர்ஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சாரி, எனக்கு வியூ ஆகலை. நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் 5 காப்பி அண்ட் பேஸ்ட். எனக்கு 3 தான் காப்பி ஆகுது. இன்னொன்று எக்ஸ்ட்ரா நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணவே கற்றுக்குவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ் ஃபில்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வியூ பண்ணி காமிக்கிறேன். அட்வான்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா குறிப்பிட்ட எவ்வளோவுக்கு வேல்யூ இருக்கோ அவ்வளோவுக்கு எனக்கு என்ன ஆயிடுச்சு, செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்குதா? ஓகே, அப்புறம் க்ரைட்டேரியா லிஸ்ட் ரேஞ்ச் அண்டு க்ரைட்டேரியா ரேஞ்ச் அப்படிங்கிறதுல எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி வந்துருச்சு. எவ்வளோ டேட்டா இருக்குது. இதே மோர் தென் டேட்டா செலக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். க்ரைட்டேரியா ரேஞ்சில் என்ன மாதிரி உங்களுக்கு செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். இங்கே ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நேமை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, திரும்ப நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நான் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸாக நான் செலக்ட் பண்ணேனோ எனக்கு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, வியூ ஆகி எனக்கு வந்துடுச்சு. அப்போ எனக்கு ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இப்போ நான் கிளியர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், எனக்கு ஹோல் ஷீட்டுமே இல்லாமல் யார் யார் மெம்பர்ஸ் எடுத்தேனோ அந்த மெம்பர்ஸ் எனக்கு வந்துடும். இல்லை நான் எத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ணேனோ அத்தனை பேரும் எனக்கு வியூ ஆகி வந்துடுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன டாபிக் நம்ம பார்த்தோன்னா, பேசிக் ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, இப்போ அட்வான்ஸ் ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸலில் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.